செய்யறதையும் செஞ்சுட்டு அண்ணனும் தம்பி அறுவாள் கைமா நிக்கிறீங்களே, வெட்டிட்டா மட்டும் போன கௌரவம் திரும்பி வந்துருமா? என்ன ஏழை போட்டது போட்டதுதானே? என்ன ஏலம் போடல? ஏலம் போட்டது இந்த குடும்பத்தோட மானம், மரியாதைய, கௌரவத்தை. அதை யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஆத்திரம் இருக்க வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? வந்து நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பந்தயம் போட்டது நீங்க, இப்ப பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க போய் பேச போறீங்களா, இல்ல நான் போவா? மாமா, முத்துக்கால ஜெயிக்கணும், அவர் என் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த கோலத்துல நிக்கிறேன். பிரிஞ்ச நம்ம குடும்பம் என் கல்யாணத்திலேயாவது ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். நீங்க ஜெயிக்கணும், எங்க சித்தப்பா தோக்கணும், அது நியாயம். ஆனா என்ன மார்லயும் தோல்லையும் போட்டு தூக்கி வளர்த்தவங்கள மாட்டை விட கேவலமா தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களே, அது எந்த வகையில நியாயம்? உங்க கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த வீட்டு மான மரியாதையை ஊர் சிரிக்க வச்சுட்டீங்களே, அது எந்த வகையில நியாயம்? பொண்ணா பிறந்தவளுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பிறந்த வீட்டு கௌரவம் முக்கியம். தாலி கட்டுறதுக்கு முன்னால பிறந்த வீட்டு கௌரவம் தான் பெருசு. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திட்ட போதுமா? என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்காலதான் என் புருஷன். அவரை நினைச்சு நினைச்சு இந்த ரூம்குள்ள கிடந்து சாவேனே தவிர வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க. இது உங்க மேல சத்தியம்.